எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது தருமபுரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கள நிலவரம், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். தருமபுரி மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்? அதாவது போல்ஸ்டர்ஸ் நைட் மேர்ன்னு சொல்லுவாங்க. தேர்தல் கணிப்பாளருக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய மாவட்டம் தருமபுரி மாவட்டம். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் தருமபுரி தொகுதியை மட்டும் கணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அந்த காலத்துல 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே அதுதான் இருந்துச்சு. அந்த முறை சௌமியா அன்புமணி ஒரு 3 தொகுதி லீடு கரெக்ட் ஒரு தொகுதியில கிடைச்ச லீட்ல அதிமுக ஜெயிச்சிருக்கு. அந்த அளவு நெக்கு நெக்கா போச்சு. 19 இதோட சேலஞ்சிங்கா இருந்தது. ஏன்னா அது எப்படின்னா மூன்று கட்சிகளுக்குமே ஒரு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ஒரு ஓட் ஷேர் தான். 30 அதுல இயல்பா ஒரு அதிமுகவும் பாமக சேரும்போது அவங்க வெற்றி பெறணும். ஆனா அது கவுண்டர் கன்சால்டேஷனே இங்க திமுக வெற்றி பெற்றிருக்கு. அப்படின்னா இங்க போலரைசேஷன் ரொம்ப அரித்மெட்டிக்கே இங்க முக்கியம் கிடையாது, கெமிஸ்ட்ரி தான் இங்க முக்கியம். ஸோ இந்த மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதி. ஒன்று பாலக்கோடு, பெண்ணாகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, ஹரூர். ஓகே, ஹரூர் தனி தொகுதி. ஃபர்ஸ்ட் பாலக்கோடு முதல் தொகுதியிலே ஒரு அட்டகாசமான கான்டெஸ்ட். இந்த பாலக்கோடு தொகுதி நம்ம ரிவ்யூ பண்ணும்போது சொன்னோம். இங்க பாலக்கோடு தொகுதி அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் அவங்க 2001 தொடர்ந்து வெற்றி பெற்று வர பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சிட்டு இருக்காரு. இப்போ கடந்த முறை பார்த்தீங்கன்னா 53%. அப்புறம் அதுக்கு முன்னாடி பாமக தனித்து போட்டியிடும் போதே 40% மேல எடுக்கிறாரு. அப்புறம் இவங்க 2011 60%. திமுக பாமக 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது இவரு 60% போலரைசேஷன் மேல போகுது. 2006 அதிமுக தோக்கும் போது 44% அவர் எடுக்கிறாரு. இவ 1ல 62. ஸோ KP அன்பழகன் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவருக்கு எதிராக சூப்பரான கேண்டிடேட் திமுக போட்டிருக்காங்க. இப்ப கடந்த முறை KP அன்பழகன் 53% எடுத்திருக்காங்க. அவருக்கு எதிராக போட்டியிட்ட திமுக வேட்பாளர் PK முருகன் 40% ஓட்டு எடுத்திருக்காரு. நாம் தமிழர் எல்லாம் பெருசா ஒரு 7,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் தேமுதிக ஒரு 2,500 ஓட்டு இருக்கு. அது ஒரு 2%, இவங்க ஒரு 3%. ஸோ இங்க மாற்று கட்சிகள் தாவேகா, நாம் தமிழர்ல பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த மாவட்டத்தில் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாவட்டத்தில் போலரைசேஷன் ரொம்பவே இதுவா இருக்கும். ஜென்ரலா போலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 85%, 80% போலிங் அப்படி இருக்கும். இந்த மாவட்டத்தை மட்டும் அந்த அளவுக்கு போலரைஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த பாலக்கோடு தொகுதியில KP அன்பழகன் எதிராக தருமபுரி முன்னாள் MP செந்தில்குமார் கண்டெஸ்ட் பண்றாரு. செந்தில்குமார் அவரோட தாத்தா வடிவேல் கவுண்டர் 62 முன்னாள் காங்கிரஸ் MLA. அவருக்கு இந்த மாவட்டத்திலேயே ரொம்ப பெரிய செல்வாக்கு இருக்கு. மாவட்டத்துல பல இடங்கள் பல அரசு இவங்க குடும்பம் தானமா கொடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் பேர் இருக்கு. அவரோட வடிவேல் கவுண்டர் பேரன்றதாலே ஒரு பெரிய மரியாதை. இவர் கண்டெஸ்ட் பண்றதே இங்க மாவட்டம் முழுக்க பெரிய ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கி இருக்கு அந்த அளவுக்கு. ஏன்னா இவர் இவரை நம்பி பொதுவான சமூகங்கள் இப்போ போலரைஸ்ட் சிச்சுவேஷன்ல ஓட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு 2019 இவர் கண்டெஸ்ட் பண்ணும்போது அன்புமணிக்கு எதிராக கண்டெஸ்ட் பண்ணும்போது சொன்னாங்க, அதிமுக கார ஓட்டர்ஸ் கூட ஓட்டு போடுற அளவுக்கு ஒரு நல்ல ஃபேஸ் வேணும் திமுக. அன்புமணி வேண்டாம், பிடிக்கல. அப்ப அன்புமணி ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிற அதிமுக ஓட்டர்ஸ்க்கு இப்போ நீங்க நல்ல கிராஸ் ரூட்ல ஸ்ட்ராங் பொலிட்டிஷியன் போட்டீங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க கட்சி முக்கியம் சொல்றாங்க. ஒரு கொஞ்சம் அன்அசியூமிங்கா இருந்தாலும் பயங்கர எல்லா அக்செப்டன்ஸ் ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் பண்ணோம். அப்படி ஒரு பர்சன் தான் செந்தில்குமார். அந்த தேதிச்சார். இப்போ இந்த KP அன்பழகனுக்கு எதிராக இந்த ஃபைட் எப்படி ஜெயிப்பாருன்னு தெரியல. இந்த பாலக்கோடு இங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து பூபதினு ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்றாரு. TVK இருந்து கோபி கண்டெஸ்ட் பண்றாரு. பட் திஸ் இஸ் நெக்லிஜிபிள். ஃபைட் இந்த 2 பேருக்குள்ளதான். இங்க பாலக்கோடு பொறுத்தவரை இந்த தொகுதியில பார்த்தோம்னா வன்னியர் சமூகம் பாப்புலேஷன் 60% இருக்கு. ஸோ அந்த வன்னியர் பாப்புலேஷன் இருக்கு. அப்புறம் வெள்ளாள கவுண்டர் 20% இருக்கு. ஆதி திராவிடர் ஒரு 10%, முஸ்லிம் அண்ட் செட்டியார். ஸோ திராவிடரும் முஸ்லிம் இவர் செந்தில்குமார் ரேலி ஆயிடுவாங்க. அப்புறம் கவுண்டர் வெள்ளாள கவுண்டர் இங்க
கேபி அன்பழகன் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர்ன்றதால இந்த 60% 1 year வந்து எப்படி பிரேக் பண்றதுன்னு செந்தில் அதை பிரேக் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் கேண்டிடேட். 60%லே இப்போ கேபி அன்பழகன் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாருன்னா அவருக்கு ஒரு சின்ன அதிருப்தி அங்கங்க இருக்கும். அதை வந்து அந்த அதிருப்தியில என்கேஷ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் கேண்டிடேட் தான் இந்த இது. ஸோ ரொம்பவே ஒரு க்ளோஸாக தான் போகும் கான்டெஸ்ட்ன்ற மாதிரி தான் நம்ம களத்துலேருந்து ரிப்போர்ட்டே வருது. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இதுல என்னன்னா பாமக ராமதாஸ் அவர்கள் வந்து இங்க அவர் தரப்புல வந்து இங்க கேண்டிடேட்டும் போடல. அது வந்து கான்டெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அன்பழகன் ஃபேவரபிளா கொஞ்சம் போகுது. ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டா இருக்கும். பட் நான் அதிமுகவை சேர்ந்து முன்னாள் வந்து கேபி ஒரு எட்ஜ் நான் கொடுப்பேன். அடுத்து பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி, இங்கேயும் ஒரு பலமான பஞ்சாயத்து போயிட்டு இருக்குல்ல. இது வந்து பாமக சிட்டிங் சீட்டு, பெண்ணாகரம் சிட்டிங் சீட்டு. பாமக வந்து அந்த கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி பொதுச் செயலர் அவரு வெற்றி பெற்றிருக்காரு. போன தடவை அவர் 50.4% எடுத்து ஓட்டு பெற்றிருக்கு. பாமகவுக்கு வந்து பாமக வழக்கமாக 50% அவ்வளோ எடுக்கல. பட் 1 year பாப்புலேஷன் அதிகமாக இருக்க தொகுதியெல்லாம் 50% பாமக இருக்கும். ஸோ அவர் 50% எடுத்திருக்காரு. அவருக்கு எதிராக திமுக வந்து பிஎன்பி இன்பசேகரன் வேட்பாளர். இவர் ஒரு சூப்பரான கேண்டிடேட்டு. இவர் வந்து எப்படின்னா 2016 அன்புமணி கண்டெஸ்ட் பண்ணும்போது இவர் மும்முனை போட்டியில இவர் பிஎன்பி இன்பசேகரன் அன்புமணி தோற்கடிச்சிருக்காரு. இப்போ அவரை வந்து அதிமுக பாமக கூட்டணி அந்த 10% அந்த இஷ்யூல இருந்ததால ஜி.கே. மணி வெற்றி பெற்று இவரும் 40% ஓட்டு எடுத்திருக்காரு. அடுத்து நாம் தமிழர் வந்து தமிழழகன் ஒரு வேட்பாளர். அவர் ஒரு 90,000 ஓட்டு எடுத்துருக்கு. அப்போ தேமுதிக இங்கேயும் அவங்களுக்கு சராசரி 3000 ஓட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து தேமுதிக ரோலும் கொஞ்சம் கீழா பார்க்கணும். இவங்க வந்து அந்த 1 year தலித் இல்ல மற்ற சமூகங்கள் வேளாளர் குன்று இந்த 3 சமூகங்கள் வராத மற்ற சமூகங்களை எப்படி ஆர்கனைஸ் பண்றதுல தேமுதிகவோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல. இதுல அவங்க வந்து இப்ப வந்து என்ன இருக்குன்னா ஜி.கே. மணி வந்து ராமதாஸ்க்கு ஆதரவா போனதால இந்த தொகுதியில முதல்ல ஐடிடி சௌமியா அன்புமணி தான் கண்டெஸ்ட் பண்ண மாதிரி இருந்தாங்க எங்க பெண்ணகரத்துல. ஆனா என்ன ஆச்சுன்னா ஜி.கே. மணியோட சன் ஜி.கே.எம். தமிழ்குமரன் வந்து காங்கிரஸ் லாஸ்ட் மினிட்ல போயிட்டு சேர்ந்துட்டு அங்க இருந்து சீட் வாங்கியிருக்காரு. ஸோ ஜி.கே.எம். தமிழ்குமரன் வந்து காங்கிரஸ் வேட்பாளர் நினைக்கிறாங்க. அப்புறம் சௌமியா அன்புமணி இது தெரிஞ்சு அவங்க தருமபுரி ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஸோ ஜி.கே.எம். தமிழ்குமரன் நிற்கிறதே எங்க பெரிய பிளஸ். அவங்களுக்கு எதிராக எங்க அதிமுக வந்து பாமக வேட்பாளர் போட்டிருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் அன்அஸ்யூமிங் பர்சன் தான், இந்த தொகுதியை சேர்ந்தவர் கிடையாது. ஸோ ஜி.கே. மணி சன்னுன்றதே ஒரு பெரிய சிறப்பு. பாமக ஓட்டர்ஸ்ல பெரிய அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம். ராமதாஸ் தரப்பு இங்க வேற கேண்டிடேட் ஃபீல் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்க ஜி.கே. முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காஸ்ட் பிரேக்கப் இங்க பார்த்துட்டோம்னா இங்கேயே நான் சொன்ன மாதிரி 1 year பாப்புலேஷன் 50% மேலே இருக்கும். 55% 1 year இருக்காங்க. ஆதிதிராவிடர் 10% இருக்காங்க. முதலியார் 5% இருக்காங்க. வெள்ளாள கவுண்டர் 3% இருக்காங்க. செட்டியார் 3%. ஸோ வெள்ளாள கவுண்டர் பாப்புலேஷன் கம்மியா இருக்கிறதும் ஒரு அட்வான்டேஜ் திமுக கூட்டணிக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை இங்க ஜி.கே.எம். தமிழ்குமரன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்காரு. வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அடுத்து தர்மபுரி சட்டமன்ற தொகுதி, அங்கேயும் ஒரு பஞ்சாயத்து. இந்த பாமகல ஏற்பட்ட பிளவுனால் இந்த பகுதியிலே பல இந்த மாதிரி கான்டெஸ்ட் நம்ம வட மாவட்டத்தை இன்னும் மேலும் மேலும் பார்க்கும்போது இந்த மாதிரி பல கான்டெஸ்ட் வரும். இங்க வந்து என்னன்னா பாமக தலைவர் அன்புமணி, இப்ப அன்புமணி தரப்பு இங்க வந்து திரு அன்புமணியோட மனைவி சௌமியா அன்புமணி கண்டெஸ்ட் பண்றாங்க. இவங்க ஆக்சுவலி லாஸ்ட் டைம் எம்பி கண்டெஸ்ட் பண்ணி எழுதுறாங்க. அவங்களுக்கு எதிராக டிஎம்டிகே இளங்கோன்னு ஒரு கேண்டெஸ்ட் பண்ண கான்டிடேட், அவங்க பிள்ளை கேண்டிடேட்டு. பாமக ராமதாஸ் தரப்பு சரவணன் ஒரு கேண்டிடேட் இங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம நாம் தமிழர் சந்தானலட்சுமி, டிவிகே இந்த சிவன் கேண்டிடேட் ஃபீல் பண்ணியிருக்காங்க. கடந்த முறை பார்த்தாங்கன்னா இவங்க வந்து எஸ்பி வெங்கடேஸ்வரன் பாமகல இருந்து அவர் வந்து இங்க 49% ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. திமுக சுப்பிரமணியன்ற கேண்டிடேட் 36% ஜெயிச்சிருக்காரு. அமமுகவுக்கு ஒரு 5% தான் கிடைச்சதுங்க. நாம் தமிழருக்கு ஒரு 9,000 ஓட்டு அப்படி கிடைச்சது. மக்களின் மையம் இவங்கெல்லாம் 5,000 ஓட்டு அப்படி எடுத்திருந்தாங்க. இப்போ வந்து இங்க வந்து என்னன்னா இதோட இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படின்னு பார்த்தோம்னா
இங்க வந்து வன்னியர் பாப்புலேஷன் 40%, வெள்ளாள கவுண்டர் இங்க இருக்காங்க 25%, இங்க வெள்ளாள கவுண்டர் இருக்காங்க. எஸ்சி ஒரு 20% இருக்காங்க. செட்டியார் பாப்புலேஷன் இங்க 12% இருக்கு. முதலியார் பாப்புலேஷன் 3% இருக்காங்க. ஸோ இங்க வந்து ஆக்சுவலி திமுக திமுக கேண்டிடேட் வந்து சௌமியா அன்புமணி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா போயிருக்க இருக்கும். இப்போ தேமுதிக நிற்கிறது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஆனாலும் வந்து அவங்க ஓட் ஸ்பிளிட் ஆடுறது அவங்க ரிஸ்க் இருக்கு. இப்போ நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் நம்ம இங்க இந்த வார்டு எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பார்லிமெண்ட்லயே சௌமியா அன்புமணி வந்து இங்க ஆக்சுவலி அந்த லீட் எடுத்திருக்காங்க இந்த தொகுதியை. அவங்க திமுக அதிமுக வேட்பாளர் சௌமியா அன்புமணி என்டிஏல நிற்கும் போது இங்க லீடு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு மெரிட் கொஞ்சம் இருக்கும். அவங்க கொஞ்சம் ஓட் ஸ்பிளிட் ஆகும். அது பட் அது தேமுதிக வேட்பாளர் ஜெயிக்கிற ஸ்பிளிட் ஆகுமா, அதே மாதிரி அவங்க தேமுதிக வேட்பாளரும் வன்னியர் அல்லாததான் ஒரு பின்னடைவு அவங்க அங்கேயும் ஒரு ரீசன் இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் க்ளோஸாக தான் போகும். பட் நான் அங்கே சௌமியா அன்புமணிக்கு இங்கே நான் ஒரு எட்ஜு கொடுப்பேன். அவங்க மகள்கள் கேம்பெயின் பண்ணாங்க, லாஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்கலை அப்படின்ற அந்த சிம்பத்தியும் கொஞ்சம் அவங்களுக்கு இருக்குன்றதால நான் சௌமியா அன்புமணிக்கு இங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அடுத்து பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி. பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இப்போ ஏடிஎம்கே சிட்டிங் சீட். இது ட்ரெடிஷ்னலாக ஏடிஎம்கே தொடர்ந்து ஜெயிச்சிட்டு சீட் தான். இங்க வந்து கடந்த முறை அதிமுக சேர்ந்த கோவிந்தசாமி அவர் அங்க 52% ஓட்டு ஜெயிச்சிருக்காரு. திமுக சேர்ந்த பிரபு ராஜசேகர் அவர் ஒரு 35% எடுத்திருக்காரு. நான் இப்போ பழனியப்பன் அமமுக கண்டெஸ்ட் பண்ணும்போது அவர் 7% ஓட்டு எடுத்திருக்காரு. நாம் தமிழர் இருந்து ரமேஷ்ன்றவர் அவர் 7000 ஓட்டு, அப்புறம் மக்களின் மையம் இருந்து ஒரு 1800 ஓட்டு எடுத்திருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா பழனியப்பன் திமுக குரலாரு அது 7%. ஆனால் இது 7% ஓட்டு வந்து பழனியப்பனோட ஓன் மெரிட் வந்து தினகரன் கிளைம் இல்லை. ஏன்னா இந்த பெல்ட் எல்லாம் அமமுக பெருசு கிளைம் இல்லை. ஸோ இந்த 7% அவர் இங்கே தான் திமுக தான் எடுத்துட்டு வர்றாரு. ஸோ இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? இப்போ நம்ம இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் பார்த்தோம்னா, இங்க வந்து ஒரு 25% வெள்ளாள கவுண்டர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 இயர் தான் 40% 1 இயர் பாப்புலேஷன். வெள்ளாள கவுண்டர் 25% இருக்காங்க. ஆதி திராவிட 20% இருக்காங்க. செட்டியார் 12% இருக்காங்க. முதலியார் 3% இருக்காங்க. ஸோ இங்க வந்து என்னன்னா, இப்போ பல ஃபேக்டர்ஸ் பழனியப்பனுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னன்னா, நீங்க செந்தில்குமார் பாலக்கோட்ல கண்டெஸ்ட் பண்றது, அவர் வடிவேல் கவுண்டர் அவர் தாத்தாவோட செல்வாக்கு, அதுவே வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா இருக்கிறதால அந்த 1 இயர் ஓட்டு கொஞ்சம் இவரால் ஆர்கனைஸ் பண்ண முடியும் இங்க. அடுத்து வெள்ளாள கவுண்டர், இவர் வெள்ளாள கவுண்டர்ல ஒரு மந்திரியா இருந்தாரு. ஸோ இங்க வெற்றி பெற்றால் மந்திரி ஆகலாம் அப்படின்ற அந்த பார்வையும் இவர் இருக்கு. செட்டியார் சமூகம் முதலியார் சமூகத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு இவங்க தேமுதிக கூட்டணி ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் எங்க ஆதி திராவிடருக்கு வந்து கொஞ்சம் விசிகா வச்சு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு டைட்டான கான்டெஸ்டாக தான் இது இருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட்டை போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். என்ன இருந்தாலும் கொஞ்சம் அந்த அதிமுக பாமக அந்த 52% போனாட்டி போனாங்கன்ற அந்த ஒரு இது இருக்கிறதால, ப்ளஸ் இங்கே அந்த கிராமங்கள் நிறைஞ்ச ஒரு கொஞ்சம் பேக்வர்ட் ரீஜன் தான் அது தருமபுரி. அங்கேயும் வந்து இந்த 2000 1000 பணம் கொடுக்குறது, அது கூட ஒரு நல்ல இம்பேக்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பழனியப்பனுக்கு ஒரு சான்ஸ் இங்கே இருக்கலாம் இதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அது கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கே. இப்போ எப்படின்னு ஒரு கோவிந்த் சாமி 2 முறை ஜெயிச்சாரு, அங்கே எப்படி அப்படின்னு தெரியல. அதுவும் ஒரு ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இவர் ஓட்டு பிரித்து ஒர்க் பண்ணுறாரு, 11-16 இந்த அதிமுக நிர்வாகிகளும் இவரோட கான்டாக்ட்ல கொஞ்சம் இருப்பாங்க. ஸோ அதனால் பழனியப்பனுக்கும் அவருக்கு ஒரு எட்ஜு கொடுப்பேன் நான். அடுத்து அரூர் சட்டமன்ற தொகுதி. அரூர் சட்டமன்ற தொகுதி ஏடிஎம்கே சிட்டிங் சீட்டு. ஏடிஎம்கே சேர்ந்த திரு சம்பத்குமார் தான் சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. 2019-20 தொடர்ந்து அந்த 2 இடைத்தேர்தல் வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஜெயிச்ச இந்த ஆர் முருகன்றவர் வந்து அமமுகல போய் சேர்ந்திருக்காரு. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா 2021 சம்பத்குமார் வந்து இங்க 50.4% எடுத்து ஜெயிச்சாரு. அப்புறம் திமுக கூட்டணியில
சிபிஎம் கொடுத்தாங்க, அவங்க ஒரு 35% எடுத்திருக்காங்க. அப்புறம் ஆர் முருகன்ற ஒரு கேண்டிடேட் அமமுக, அது வந்து த்ரூ பழனியப்பன் ஸ்லோட் தான் அதுவும், அவரும் ஒரு 7% எடுத்திருக்கு. அப்புறம் நாம் தமிழருக்கு கொஞ்சம் 10,000 ஓட்டு வந்திருக்கு. ஸோ இந்த தொகுதி வந்து இப்போ 2024 தேர்தல் அப்போ கடுமையான போலரைசேஷன் வந்து மற்ற 3 தொகுதியிலுமே, மற்ற தொகுதியெல்லாம் கொஞ்சம் டைட்டாக போகும்போது இங்கே வந்து ஓவர்வெல்மிங்காக திமுகவுக்கு வந்து ஓட்டு போட்டு சௌமிய அன்புமணியை வீழ்த்துவதற்கு ஓவர்வெல்மிங்காக கன்சல்டேஷன் ஆயிருக்கு. ஸோ அதே லைன்ல இங்க ஆகுமா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அங்கே 40% போயிடுச்சு இப்போ கன்சல்டேஷன் திமுகவுக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா காஸ்ட் பிரேக்கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க வந்து ஆதி திராவிட சமூகம் எஸ்சி வந்து 28% இருக்காங்க. அவங்க அது ஃபுல்லாகவே திமுக ஆர்கனைஸ் பண்ண தான் வைப்பாங்க. 1 இயர் வந்து 15%, அதில் கொஞ்சம் ஸ்பிட் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வெள்ளாள கவுண்டர் இங்கே இன்னொரு 15% இருக்கு. அது அதிமுக பெரும்பாலும் போகிறது வாய்ப்பு இருக்கு. செட்டியார் முதலியார் இவங்கெல்லாம் தேமுதிக வச்சு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டு தான் இருக்கும். பட் என்னோட இது வந்து நான் அதிமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜு நான் இங்கே கொடுப்பேன். நான் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்கள் பார்த்தோம். இந்த 5 சட்டமன்ற தொகுதிகள் பாலக்கோடு, பென்னாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர். இதுல பாலக்கோடு அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், பென்னாகரம் திமுக கூட்டணியில காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், தருமபுரி அதிமுக கூட்டணியில பாமக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், பாப்பிரெட்டிப்பட்டி திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், அரூர் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், இந்த 5 தொகுதிகளில் 2 தொகுதிகள் திமுக கூட்டணியும், மீதமுள்ள 3 தொகுதிகள் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாகவும் சொல்லியிருக்கீங்க. தருமபுரி மாவட்டத்தோடைய நிலவரத்தை தெளிவாக பார்த்தோம். மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம். நன்றி.